ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி ஈவினிங் vlog பார்க்கலாமா? வாங்க. எப்பவுமே நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ண மாரியே போகுமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அப்படிதான் நாங்க எதுவுமே பிளான் பண்ணல. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு. பையன் தூங்கி எந்திரிச்சனால சரி டக்குனு போயிட்டு வரலாமான்னு நெனச்சுட்டு டக்குனு வந்துட்டோம். இந்த ஃப்ளையிங் கிஸ் கத்துக் குடுத்ததே நான் தாங்க. ஆனா எனக்கு குடுக்க மாட்டான். கோயிலுக்கு வந்து சாமிய பார்த்து குடுத்துட்டு இருந்தான். எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. மன அமைதி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு அடிக்கடி வரணும்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். அது கோயிலுக்கு வந்துட்டாலே அந்த ஒரு மாதிரி நமக்கு அந்த ஒரு பீஸ் வந்து எப்படிதான் கிடைக்கும்னு தெரியல. அந்த சாமியோட முகத்த பார்க்குறப்பவும் சரி, அந்த பேக்ரவுண்ட்ல அந்த சாமி சாங்கு, அப்புறம் அந்த ஊதுபத்தி வாசனை, அந்த ஒரு வியூ அதெல்லாம் பார்க்குறப்பவே வந்து ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த பூனைக்குட்டியும் அழகா இருந்துச்சு. பூனை பெட்டா நெறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? அப்புறம் நாங்க சாமி கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்ல டின்னர் வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. சட்னி வைக்கிறதுக்கு. அப்புறம் அப்படியே நாங்க பேசிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். பையன் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஒரு குட்டி தூக்கம் போடுவான். ஸோ அவன அப்படியே தூங்க வச்சுட்டு, அப்படியே நானும் சட்னி அரைச்சு வச்சுட்டா கொஞ்சம் நைட்டுக்கு ஈஸியா இருக்கும். தோசை, ஒரு இட்லி சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை வளர வளர வந்து இன்னும் வந்து ரொம்ப பிஸியா போயிட்டுருக்கு லைஃபு. கூட சேர்ந்து நானும் வளர்ந்துட்டே தான் இருப்பேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பொறுமை ஒண்ணு இருக்குன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா கண்டிப்பா கிடையாது. அது என் பையன் ஒரு ஒரு விஷயம் பண்றப்ப தான் எனக்கு தெரியுது. ஸோ டெய்லி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கத்துக் குடுத்துட்டு தான் இருக்கான். எல்லாருக்குள்ளயும் ஒரு விஷயம் மாத்திக்கணும்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? எனக்கு இந்த ஃபேஸ்ல வந்து நெறைய விஷயம் மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். நைட்டு இவர தூங்க வைக்கிறதுக்குள்ளயே ஒரு வழி ஆயிரும். இப்ப தான் இந்த ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கோவம், டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, பேபியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனாலேயே என்னோட பர்சனல் லைஃப் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து நெறைய வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்றேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். பாய்.